Well, today's session is about present continuous tense. Before I teach you present continuous tense, I would like to tell you the rule of a present continuous tense. It is be plus ing form of the verb. Be form plus ing form of the verb. அதாவது be ஓட ing form வரும். verb ing சொல்றது. So be presentல என்ன அப்படின்னு நம்ம தெரியும் நமக்கு ஏற்கனவே. Is am, is, are plus verb plus ing. So present continuous. So the rule is present continuous, which is be plus verb plus ing. The rule for present continuous is be plus verb plus ing, or we call it as a ing form of the verb. All right. So let's get detailed into what is present continuous tense, what are the rules that you have to use in present continuous tense, and when to use present continuous tense. Present continuous tense. So as I said before, present continuous tense, the present form of be. The present form of the be is am, is, are plus ing form of verb. இங்க verb தனியா வரும், be auxiliary வரும், அதாவது helping verb வரும், am, is, are plus ing form of the verb. Okay, so let's look into எப்பப்பெல்லாம் நம்ம present continuous tense அப்படின்றது யூஸ் பண்ணலாம். First is actions right now, at the moment of speaking. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். So அதை பத்தி ஒரு ஆக்ஷன் நம்ம பேசுறதா இருந்தது அப்படின்னா we can use present continuous. For example, he is not cooking dinner. இப்போ அவங்க குக்கிங் டின்னர் அவர் பண்ணல, he is watching TV. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு டின்னர் குக் பண்ணல, ஆனா அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, டிவி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. It's a present continuous tense. Second, temporary actions around the present time. ஸோ கொஞ்சம் சமீப காலமா ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம present continuous tense சொல்லலாம். For example, I am teaching through online these days. ஸோ இப்போ சமீப காலமா தான் நான் ஆன்லைன் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து present continuous tenseல யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ். அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம், பிளான் பண்ணிட்டோம். சம்திங் தட் நம்ம இதெல்லாம் செய்யணும்ன்றது நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். Here I am meeting Shiva at the library tomorrow. நாளைக்கு நான் வந்து சிவாவை மீட் பண்றதுக்காக நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ஐ எம் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், they are traveling around Asia this year. அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க எங்க போறதுக்கு, ஏசியா ஃபுல்லா டிராவல் பண்றதுக்கு. அதுக்கு வேண்டிய எல்லா அக்கமடேஷன் ஆகட்டும், இல்ல டூர் ஐட்னரி ஆகட்டும், எது வேணாலும் எல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். ஸோ மூணு விஷயத்துல யூஸ் பண்றது, ஒண்ணு வந்து ஆக்ஷன்ஸ் ரைட் நவ், அட் த மொமெண்ட், நம்ம பேசிட்டு இருக்கும் போது இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது சிச்சுவேஷன் எங்க அப்படின்னா டெம்பரரி ஆக்ஷன்ஸ், ஒரு சமீப காலமாக இப்ப அது கொஞ்சம் மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து present continuous tense யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் டெல்மா ப்ராஜெக்ட் தீஸ் டேஸ். ஓகேங்களா, இப்போ இங்க நம்ம பாக்குறோம் ஆம் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து verb ing வந்திருக்கு. ஐக்கு எப்பவுமே நம்ம ஆம் தான் சப்ஜெக்ட் வந்து கான்ஜுகேட் ஆகிறது வந்து பி verb வந்து பாத்தீங்கன்னா பி ஆக்சிலரி வந்து ஐக்கு எப்பவுமே ஆம், சிங்குலருக்கு எஸ், ப்ளூரலுக்கு ஆர். நம்ம ஏற்கனவே பி verb present simple நம்ம தெரிஞ்சிருக்கோம், அது சேம் ஸ்ட்ரக்சர் தான் வரும். பட் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பி என்பது ஆக்சிலரி verb-ஆ வருது. ஏன்னா verb நம்ம கண்டிப்பா இங்க யூஸ் பண்ணி ஆகணும். present continuous tense-க்கு verb கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும், ரைட்? நெக்ஸ்ட் இங்க he is not cooking அப்படின்னு போட்டிருக்கேன். இது நான் contracted formல சொல்லியிருக்கேன். he is அப்படின்றது he is அப்படின்றது he is அப்படின்னு நான் வந்து ஷார்ட்டா contracted formல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா I am meeting, அதுவும் நான் contracted formல யூஸ் பண்ணியிருக்கேன். I am என்பது I am அப்படின்னு நான் வந்து contracted formல shortened formல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். So they are என்பது they apostrophe re talks about that I have contracted again. So these are all the structure. So இதுல சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனா be plus ing form of the verb அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க be is not a verb, be is an auxiliary verb. கூட ஒரு verb வரும், அந்த verb வந்து எப்பவுமே ing ஃபார்மோட தான் வரும் அப்படின்னு present continuous ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? நெக்ஸ்ட், present continuous tense வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, first is we use both the present continuous and be going to plus infinitive to talk about future plans, things we have decided to do in the future.
இப்போ நம்ம வந்து be going to அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் I'm going to teach you present continuous tense அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, or I'm going to teach you the rules of present continuous tense அப்படின்னு சொன்னா நான் இப்ப செய்ய போகிறேன் அப்படின்னு. So it's like I've already planned to do it, so I use it I'm going to அப்படின்னு சொல்லலாம். இங்க நான் வந்து present continuous சொல்லும் போது be going to என்ன சார் எது புதுசா இருக்குது இந்த phrase-ன்னு சொல்றது ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் தான். அது be என்பது நம்மளுக்கு தெரியும், present of be is am, is, are plus going plus to. இது நான் யூஸ் பண்றது. So something which I've already planned அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். I'm getting married. I'm getting married next week அப்படின்னு சொல்றேன். I'm getting married next week. So next week வந்து என்னோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். So I'm going to get married next week அப்படின்னு நம்ம சொல்லலாம். So going to போடும்போது இங்க ing வந்திருக்கு. அப்போ ing வரும்போது எப்பவுமே be வந்திருக்கும். அதனால am is are plus going to. Okay, going to. In most situations both form of possible. So என்ன மாதிரி situations அப்படின்னு பார்த்தோம்னா sometimes வந்து நம்ம present continuous tense அப்படியே சொல்லலாம். For example, I am taking an English exam next year. என்னோட இங்கிலீஷ் எக்ஸாம் அடுத்த வருஷம் நான் எடுக்க போறேன். நான் பிளான் பண்ணிருக்கேன், ஒரு விஷயத்த ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கேன். பேசிக்காவே present continuous tense நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னா present continuous tense வந்து நான் presentக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நான் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. present continuous tense ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம present continuous tense நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. எக்ஸாம்பிள், நான் ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஓகே ஃப்ரம் ஜூலை 6th. இப்போ ஜூலை 6th இருந்து லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து போக போறேன், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஐ எம் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஜூலை 6th. ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஜூலை 6th அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஒர்க்கிங்கும் போடலாம், இல்ல ஐ எம் கோயிங் டு ஒர்க். ஆனா டு அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஃபார்ம் வந்து நான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இன்ஃபினிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும், base form of the verb தான் நான் யூஸ் பண்ணணும். Here example, I'm taking an English exam next year. நான் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்க போறேன், இது என்னுடைய பிளான். ஓகே, இல்ல நான் இப்படியே சொல்லலாம், I'm going to take an English exam next year. Both are same. ரெண்டுத்துல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் be going to என்ன அப்படின்னா something which I've already planned. நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, அரேஞ்ச் பண்ணிட்டீங்க ஒரு விஷயத்துக்கு பண்ணணும் அப்படின்னா then we can say going to, or அப்படியே present continuous வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் தட் be going to plus infinitive tells about the plan or intention. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இதான் நம்ம ஃபியூச்சர்ல பண்ண போறோம்ன்றது, அது வந்து நம்ம present continuous tenseல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். அது தவிர்த்து இன்னொரு சிச்சுவேஷன்ல நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். எங்க அப்படின்னா சின்ன சின்ன டைம் எக்ஸ்பிரஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரீசெண்ட் டேஸா ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, டெம்பரரியான ஒரு ஆக்ஷன் சமீப காலமா கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தொடர்ந்து பண்ணி அது பிரசன்டா நடந்துட்டு இருக்கு, மேபி கொஞ்ச நாளுக்கு அது நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம present continuous தாராளமா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஒர்க்கிங் அட் சூப்பர் மார்க்கெட் ரைட் நவ். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் அட் சூப்பர் மார்க்கெட் ரைட் நவ். ஐ எம் டீச்சிங் கிராமர் கிளாஸஸ் த்ரூ ஆன்லைன். ஐ எம் டீச்சிங், இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றது ரைட். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், லைக் பிரசன்ட் சிம்பிள்க்கும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் டெஃபினட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we will definitely move forward and look forward in learning in upcoming ஸ்லைட்ஸ்ல அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். இப்போ நீங்க பாத்துக்க வேண்டியது ஐ எம் ஒர்க்கிங் அட் சூப்பர் மார்க்கெட் ரைட் நவ். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. தனியா பிரசன்ட் சிம்பிளா நம்ம தனியாவே ஒரு டென்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பிரசன்ட் கண்டினியூஸ் தனியா பாக்குறோம். அதுக்கப்புறம் we will compare. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெம்பரரி ஆக்ஷன்ஸ், ஒரு டெம்பரரி ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு தீஸ் டேஸ், அப்புறம் வந்து அட் த மொமெண்ட், டுடே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லலாம். ஃபைன், இது நம்ம எப்படி பிளேஸ் பண்ணலாம் இந்த ஃப்ரேசஸ்ல. இன்னும் நிறைய ஃப்ரேசஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நம்ம அதுல டீட்டெயிலா பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம திருப்பி டோராவுடைய ஸ்டோரிக்கு வந்திருக்கோம். டோரா அப்படி பார்த்தா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பார்த்திருந்தோம், லைக் பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல பார்த்திருந்தோம். டோரா வந்து கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். டோரா இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இப்போ நேத்தும் போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு, பாஸ்ட்லயும் போயிட்டு இருந்தாங்க, பிரசன்ட்லயும் போயிட்டு இருந்தாங்க, ஃபியூச்சர்ல போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோரா இஸ் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ், விச் இஸ் டோரா இப்போ ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் ரைட் நவ். இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பாஸ்ட்ல பண்ணாங்களா நமக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. இப்போ நடந்துட்டு இருக்கிறத பத்தி நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எம்பசைஸ் பண்ணி நான் பேச போறேன் அப்படின்னா அப்போ இஸ் கோயிங் டு. ஓகே, டோரா இஸ் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ். இங்க வந்து கோயிங் டு கோ அது கிடையாது, இந்த verb ing-யோடது. இது வந்து கோயிங் என்பது இப்போ போயிட்டு இருக்காங்கன்னு தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோயிங் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வரும்னு, அது கிடையாது இந்த எக்ஸாம்பிள். கோயிங் தான் இங்க verb. ஸோ ஷீ இஸ் டூயிங் ரைட் நவ். ஓகேங்களா?
So she's doing right now. அதுதான் அந்த example the present continuous. She's doing it right now. We don't know pastல அவங்க போனாங்களா இல்லன்னு தெரியாது, ஃபியூச்சர்ல போவாங்களா இல்லன்னு தெரியாது, திருப்பி போவாங்களா இல்லன்னு தெரியாது. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றது தான் present continuous tense, right? Okay, so let's look into the contractions full form என்பது. ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போஸ்ட்ராஃபி போட்டு எம் போடுறது which is short form. People like I am can be pronounced as I'm. Okay, I'm crying. You are having a party. Okay, he, she, it is crying, or it's he is, she is, it is. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். Then we are plural வந்து எப்பவுமே நம்ம வந்து we are அப்படின்னு நம்ம pronounce பண்ணுவோம். You are is like you're arguing. Next is they are. Okay, they are crying. Okay, இந்த மாதிரி வந்து ஃபார்ம்ல வரும். So it's like am, is, are plus verb plus ing or ing form of the verb, right? So I don't think so you'll have any doubts. So moving forward, so negative forms la eppadi frame பண்ணனும். நம்ம present simple la வந்து பாத்தீங்கன்னா do not வெச்சு frame பண்ணனும், does not வெச்சு frame பண்ணனும். present continuous tense la auxiliary என்ன இருக்கோ அந்த auxiliary எப்பவுமே auxiliary இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன், அந்த auxiliary அப்படியே நெகட்டிவா போட்டுட்டு நம்ம நெகட்டிவா ஃப்ரேம் பண்ண வேண்டியதா. இங்க நம்ம auxiliary என்னவா இருக்குன்னா be auxiliary-ஆ இருக்கும். Bனா am, is, are auxiliary ஏதாவது ஒண்ணு வந்து auxiliary-ஆ இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா I am அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா I am not அப்படின்னு வந்துரும். I am not crying, right? I am not working. You are not eating. Okay? She is not delivering food. You aren't delivering food. இல்ல we are not அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு different types of contractions ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். I am not. Okay, so something like you want to stress it more like I'm not, or you aren't, or you can say you are not. Okay, you aren't, or you aren't, or you can say you are not. Then he is not. Okay, he is not eating, or she is not eating, or it is not eating, or you can say he isn't eating, she isn't eating, it isn't eating. இப்படியே நம்ம சொல்லலாம். Then we are not, or like we aren't delivering food. We aren't delivering food. You aren't working. They aren't crying. So these are some of the contractions forms. Negatives la எப்பவுமே present conditions la am, is, are plus not plus ing வரும். Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்க. இத present simple ல தான் வந்து பாத்தீங்கன்னா do or does plus not. Present continuous tense la am, is, not, am or is, or are plus not plus என்ன பண்ணும் ing form of the verb. இது definite rule ஞாபகம் வச்சுக்கணும். இத நீங்க மாத்து பண்ணக்கூடாது. Right, now spelling rules பத்தி பார்க்கலாம். Well, spelling rules of ing form. ing வந்து ஒரு verb மாறும்போது எப்படி நம்ம ஸ்பெல்லிங்கை கரெக்டா ஃப்ரேம் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பேசிக்கலா வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும், வேர்ப்ல வந்து ஐஎன்ஜி ஃபார்மும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம யூஸ்வலா வந்து இப்போ வாக் அப்படின்னு இருக்கிற ஒரு வேர்ட் வந்து வாக்கிங் அப்படின்னு நம்ம ஐஎன்ஜி போட்டுருவோம். ஈட் வில் பி லைக் ஈட்டிங் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். பட் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஸ்பெல்லிங்னாலே சில ஐஎன்ஜி வர்றது எல்லாமே காமனான விஷயங்கள் தான். ஆனா இப்ப மேக்னு இருந்தா இ போட்டு அப்படியே ஐஎன்ஜி போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கான்சனன்ட்க்கு பக்கத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ வருது. ஒரு கான்சனன்ட் உங்களுக்கு தெரியும், வவல் இல்லாத ஒரு லெட்டர் இஸ் நேம்ட் as a consonant. இப்போ k is a consonant, அது பக்கத்துல வந்து e வந்திருக்கு. e is a vowel. Okay, e is a vowel. So here k is a consonant, e is a vowel. இந்த மாதிரி வந்தது எண்டிங் வந்தது அப்படின்னா it has to be e எடுத்துட்டு ing ஃபார்மை சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிள் கம், COME வந்திருக்கு அப்படின்னா அதோட சேர்ந்து வரும்போது கம்மிங், e எடுத்துடணும், ing அப்படியே சேர்த்துடணும். ரைட் அப்படின்னு இருக்கு, அது வந்து ரைட்டிங் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஸோ இது ஒரு ரூல். அடுத்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஐஇ எண்டிங்கோட வருது, ஒரு வேர்ப் வந்து ஐஇ எண்டிங்கோட வருது. ஃபார் எக்ஸாம்பிள் LIE இருக்கு, இதை எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஐஇ எடுத்துட்டு ஒய் ஆட் பண்ணி நம்ம போடணும். ஸோ ஐஇ should be removed and you have to use y with it. So it's like LYING. Okay, DIE die, TYING இது வந்து ஒரு ரூல். நெக்ஸ்ட் TIE tie, அது வந்து TYING அப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ
இந்த ரூல்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் வேற என்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பேசிக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட் எண்டிங் வருது. அந்த கான்சனன்ட் எண்டிங் முன்னாடி வித் வேர்ப்ஸ் தட் எண்ட் வித் ஒன் வவல் ஒன் கான்சனன்ட். ஒரு வவல் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே டபுள் ஆக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஇடி கெட். இ வந்து ஒரு வவல், டி வந்து ஒரு கான்சனன்ட். ஓகே, டி இஸ் ஒன் கான்சனன்ட். ஒரு வவல் ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கான்சனன்ட்டை அப்படியே டபுள் ஆக்கிக்கிட்டோம்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. இப்போ ஜிஇடி வந்திருக்கு, அப்போ டி எண்ட் வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு டி போட்டு ஐஎன்ஜி போடுவேன். ஸோ கெட்டிங் அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிட், எஸ்ஐடி வந்திருக்கு. ஸோ இங்க வந்து இன்னொரு டி ஆட் பண்ணி சிட்டிங் அப்படின்னு நான் ஸ்பெல்லிங் கூட ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாப், எஸ்டிஓபி. ஒரு வவல் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. ஸோ அதனால ஐ எம் யூசிங் ஸ்டாப்பிங், த எஸ்டிஓபிபிஐஎன்ஜி அப்படின்னு ஒரு ரூலை நான் ஃபாலோ பண்றேன். இதுக்கு அடுத்து வந்து ஸ்விம். ஒரு வவல் வந்திருக்கு ஐ, and then you have m, so it's a vowel and m, it's like swimming, double m ing. அதுக்கு அடுத்தது வந்து பட் பிளஸ் ing வரும்போது, but note that we do not double the consonant when it is with y or w அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so we do not double the consonant when ends with y or w. சார் நீங்க சொன்னீங்க ஒரு வவல் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் வந்து தான் வந்து நீங்க டபுள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா y என்பதும் w என்பதும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி a consonant. ஆனா அதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம பிளாட்டாவே நம்ம அப்படியே மாத்திடணும். ஃபார் எக்ஸாம்பிள் PLAY இருக்கு, a is a vowel, y is a consonant, பட் நம்ம அதை டபுள் ஒய்ன்னு மாத்த மாட்டோம். ஒய்க்கும் டபிள்யூக்கும் மட்டும் அது எக்ஸம்ஷன் வந்திருக்கு. ரூல் சேஸ் தட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஆட் PLAY ING, பிளேயிங் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் ப்ளோ இருக்கு, அதே மாதிரி PLOW ING அப்படின்னு சொல்லி ப்ளோயிங் அப்படின்னு போட்டுரும். பட் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சிலபிள் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ். அதாவது நம்ம ஒரு 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 சிலபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கறத ஒரு சிலபிள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெல்லிங் அப்படின்னு ஒரு வேர்ட், ஓகேங்களா? ஸ்பெல்லிங் அப்படின்னு. ஸோ இதுல எத்தனை சிலபிள் இருக்குன்னு பார்த்தா 2 சிலபிள் இருக்கு. ஸ்பெல் லிங். ஸோ 2 சிலபிள் இருக்கு. ஸோ 2 விதமான ப்ரொனன்சியேஷன் ஒரு வேர்ட்ல. ஈஸியா சொல்லணும் உங்களுக்கு சொல்றது, 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் ஒரு வேர்ட்ல இருக்கு. ஸோ வி கால் இட் அஸ் அ ஸ்பெல் லிங். இது வந்து 2 சிலபிள். ஸோ எல்லா வேர்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு 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 சிலபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். எப்பவுமே அந்த சிலபிள் ஸ்ட்ரெஸ் வந்து கடைசி சிலபிள்ல இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே அப்படியே அந்த ஃபார்ம் அப்படியே ஐஎன்ஜி போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் தான் சொல்றாங்க. ஸோ when there is no syllable stress, when there is no syllable stress, லாஸ்ட் சிலபிள்ல ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு பட்சத்துல நம்ம அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிசன். ஓகே, லிசன் அப்படின்றது லிஸ் தான் இங்க நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றேன். லிசன் அப்படின்னு நான் சொல்றேன், லிசன் அப்படின்னு நான் சொல்றேன், லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபிள்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு, லாஸ்ட் சிலபிள்ல ஸ்ட்ரெஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு வவல் ஒரு கான்சனன்ட் வந்தா கூட அதை டபுள் என்ன போடக்கூடாது, அது ஒரே அப்படியே ஐஎன்ஜியா போடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேப்பன். ஹேப்பன் வந்து ஹேப்பன் அப்படின்னு நான் சொல்ல, ஹேப்பன் தான் சொல்றேன். அங்க வந்து ஹேப் தான் வந்து சிலபிள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அதனால அப்படியே ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுக்கிறேன். இட்ஸ் லைக் ஹேப்பனிங் அப்படின்னு நான் போட்டுறேன். நெக்ஸ்ட் ரிமெம்பர். இங்க வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் இல்ல லாஸ்ட்லயும் இல்ல, நடுவுல இருக்கு. ரிமெம்பர், ரிமெம்பர் அப்படிதான் சொல்லுவாங்க, ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமெம்பர் எம் வந்து மெம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, சிலபிள் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனால ஐஎன்ஜி ஃபார்மை நம்ம யூஸ் பண்றது அப்படியே டபுள் பண்ணி டபுள் ஆர் போட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இது எப்போ சார் நான் வந்து இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது வந்து ஒருத்தர் பொதுவாகவே ஒருத்தர் நிறைய ரைட்டிங்ஸ் பண்றாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய அவங்க பிராக்டிஸ் இங்கிலீஷ் இருக்கு நிறைய, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணுவீங்க, நீங்க எழுதும் போது பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் மட்டுமே தவிர்த்து, ஈவன் எனக்கே இந்த ரூல்ஸ்ல வந்து எனக்கு ஞாபகமே கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். உங்க ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா மேபி மிஸ்டேக்ஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா லைக் யூ கேன் now put it across to me. Here we look into the present continuous examples. So we know the rule is that ing form of the verb along with be, that is be plus verb plus ing, that is be plus ing form of the verb. Here let's look into some of the sentences. He is polishing his car now. இப்போ அவர் பாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதே நான் கண்ட்ராக்டட் ஃபார்ம்ல சொல்லணும்னா he apostrophe s polishing his car now, right? This car is making a very strange noise.
this car is making a very strange noise. So here present continuous. So அதனால நான் இப்போ make வந்து அப்படியே making போட்டு கன்வெர்ட் பண்ணி நான் போட்டுறேன். கார் இஸ் சிங்குலர், அதனால நான் இங்க யூஸ் பண்றேன். John is taking English lessons from his teacher. ஜான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் இங்கிலீஷ் லெசன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி போட்டாலும் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு சுத்தி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் அட் த மொமெண்ட் ஆர் அரௌண்ட் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சாரா இஸ் கேரிங் ஹர் ஹேண்ட் பேக் வித் ஹர். ஸோ இப்ப சாரா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். We are going to the movie tomorrow. இப்போ இங்க ஃபியூச்சரை பத்தி சொல்றேன். நாளைக்கு நான் வந்து மூவிக்கு போக போறேன். நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு நாளைக்கு போக போறேன். அதை நான் என்ன பண்றேன்னா we are going to the movie tomorrow சொல்றேன். ஓகேங்களா? சோ இல்ல இது வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா we are going to அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் I am speaking with my boss. நான் பேசிட்டு இருக்கேன் என்னோட பாஸ் கிட்ட. இன்னும் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல I am speaking, I apostrophe am speaking அப்படின்னு நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம், நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். He is not polishing his car. So ஏற்கனவே சொன்ன மாதிரி be plus not plus ing form. That is am, is, are plus not plus verb ing. Am, are, is, are plus not plus ing form of the verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது be plus not plus ing form of the verb. Simple. He is not polishing his car. So he is not polishing his car. The car isn't making any strange noise. Okay? Or the car is not making any strange noise. Now, next is John is not taking English lessons from his teacher. John is not taking English lessons from his teacher. Next, we aren't going to the movie tomorrow. I'm the movie. Next, I'm not speaking with my boss. Now, my boss kita na face the negative sentence. Ipo simple questions. பார்க்க போறோம். எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். நீங்க எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க ஏற்கனவே வந்து நம்ம பி ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால we know that it's a verb question. verb question ஓட ரூலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்தது verb வரும் இல்லீங்களா? இங்க என்ன வரும்னா ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட் அதே verb வரணும், பட் என்ன வரும் ing form of the verbல வரும். சிம்பிள். Is he polishing his car? Next, is this car making a very strange noise? Yes, he is polishing his car. Negative, sorry, sentence சொல்ல போனா is he polishing his car க்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? Yes, he is polishing his car அப்படின்னு சொல்லுவீங்க. Is this car making a very strange noise? Yes, this car is making a very strange noise அப்படின்னு சொல்லுவீங்க. Right? Is Sarah carrying her handbag? So singular க்கு நம்ம is யூஸ் பண்ணுவோம். Right? Are you going to the movie tomorrow? Next. இது போறதுக்கு முன்னாடி வந்து நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். Close type of questions பொறுத்தவரைக்கும் yes or no type of question where the rule is that auxiliary verb, subject and then the verb. இங்க present continuous இருக்கிறதால நம்ம auxiliary verb இங்க வரும், அதுக்கு அடுத்து வந்து subject வரும், அதுக்கு அடுத்து verb வரும். Right? Here auxiliary verb வந்து is, subject அதுக்கு அடுத்து verb ing வந்திருக்கு. So rule set ஆயிடுச்சு. No problem. Close form. Next, open type of question. Open type of questions வந்து question word வரும், auxiliary verb வரும், subject வரும், verb ing வரும். Here, for example, what is a question word? Is an auxiliary verb, he is a subject, and polishing is verb plus ing. So what is he polishing? What kind of noise is a question phrase? Question words, so the words are question phrase. That's how consider we have to consider as a one word consider. So it's like, what kind of noise is BMW car making? The BMW car, noise, what kind of noise is BMW car making? What is Sarah carrying with her? Sarah என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? அவ கூட ஒரு பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. Sarah is carrying a handbag with her. Next, where are you going? Okay, I'm going to movie tomorrow. Okay, so what are you doing with your boss? I'm speaking with my boss. So what are you doing with your boss? அப்படின்னு நம்ம சொல்லலாம். So what are you doing? இப்போ உங்களுக்கு டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். be plus ing form. be plus ing formல இங்க am, is, are plus ing form of the verb. Here present continuous நம்ம கேள்வி கேட்கும்போது if there is a verb already, verb உடைய question எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். It should be a question word, it should be an auxiliary verb, it should be a subject, it should be a verb. இங்க வந்து verbல ing வருது. ஏன்னா அது present continuous. நம்ம எப்பவுமே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், be வந்ததுன்னா எப்பவுமே ing ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். அந்த ரூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா this actually makes up, right?
இப்போ நம்ம கோயிங் டு பத்தி நம்ம பார்க்கலாம். கோயிங் டு வந்து எங்க நீங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். லெட்ஸ் அது ஒரு டீட்டெயிலா பார்க்கும்போது மேபி யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அம் கோயிங் டு ஒர்க் இன் அ ரெஸ்டாரண்ட். இது வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் ஒர்க் பண்ணல. ஐ பிளான் டு கோ. ஸோ ஐ எம் ஐம் ஒர்க்கிங் இன் அ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஆகிடும். ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் அ ரெஸ்டாரண்ட் சொல்லும்போது நான் செய்ய போறேன். சம்திங் விச் ஐ ஆல்ரெடி பிளான் டு டூ இட். நான் ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கேன். என்னோட இன்டென்ஷன் வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு நான் கோயிங் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்றேன். கோயிங் டு போட்டு verb இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இஸ் a verb here. So it's like going to plus infinitive. Next, she's going to meet at the airport. She's going to meet me at the airport. ஏர்போர்ட்ல அவங்க மீட் பண்ண போறாங்க. என்ன மீட் பண்ண போறாங்க? So செய்ய போறாங்க. Something which you wanted to do it in future, then we can say going to. Next is that we aren't going to stay very long, okay? Or we are not going to stay very long. நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு ரொம்ப நாள் இங்க வாழ போறது, நாங்க இங்க ஸ்டே பண்ண போறது கிடையாது அப்படின்றது. நெக்ஸ்ட், இஸ் நாட் கோயிங் டு லைக் த வெதர் தேர். அவருக்கு கண்டிப்பா இந்த வெதர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பிடிக்காது அவருக்கு அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன். ஆர் யூ கோயிங் டு ஃபைண்ட் அ ஜாப்? இப்போ ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது கேட்கணும், ஒருத்தர் இருந்து ஃபியூச்சர்ல பத்தி நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறது கேட்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க கோயிங் டு வச்சு கேட்கலாம். ஆர் யூ கோயிங் டு டீச்சர்ஸ் பர்சன் கண்டினியூஸ்? ஆர் யூ கோயிங் டு டீச்சர்ஸ் ஆல் த கிராமர் டென்சஸ்? இந்த மாதிரி நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆர் யூ கோயிங் டு எஸ் ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஆல் த டென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். When is your brother going to visit you? எப்போ brother வந்து நீங்க விசிட் பண்ண போறீங்க? So going to is a kind of a phrase which you can use it. Going to plus infinitive எதுக்கு யூஸ் பண்ணணும்னா future plansக்காக நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். So now we've already become familiar with this going to plus infinitive. Going to எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா going to should be used for something which you have planned for future. It also comes in the present continuous in a going to அப்படின்னு. இப்போ கோயிங் டு வரதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ஐ கோயிங் டு சொல்லக்கூடாது, ஐ ஆம் கோயிங் டு. ஹி கோயிங் டு சொல்லக்கூடாது, ஹி இஸ் கோயிங் டு. ஷீ கோயிங் டு சொல்லக்கூடாது, ஷீ இஸ் கோயிங் டு. வி கோயிங் டு சொல்லக்கூடாது, வி ஆர் கோயிங் டு. தே கோயிங் டு சொல்லக்கூடாது, தே ஆர் கோயிங் டு. அப்படிதான் சொல்லணும். ஓகே, சம்திங் which you have planned in the future, then we can say going to. Right? Next is okay. So when you use going to go, you can omit to go. இப்போ நம்ம சில வேர்பே வந்து பாத்தீங்கன்னா கோயிங் அப்படி கோவே ஒரு வேர்பாவே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு காலேஜ் நெக்ஸ்ட் இயர். ஐ எம் கோயிங் டு கோ டு காலேஜ் நெக்ஸ்ட் இயர். இது என்ன சார்? இப்போ ஐ எம் கோயிங் டு காலேஜ் நெக்ஸ்ட் இயர், நான் காலேஜ் நெக்ஸ்ட் இயர் போக போறேன்னு சொல்றது. இல்ல ஐ எம் கோயிங் டு கோ டு காலேஜ் நெக்ஸ்ட் இயர். ரெண்டு கோயிங் டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்க போக போறீங்க அப்படின்றதுக்கு நீங்க ரெண்டு கோயிங் டு யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க ஒமிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு டீச் என்பது வந்து பாத்தீங்கன்னா வேற verb, not a problem. நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், not a problem. இதே வந்து ஐ எம் கோயிங் டு கோ டு மை ஹோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு திருப்பி ஒரு கோ டு மை ஹோம் சொல்லணுமா? அவசியம் இல்லை. ஐ எம் கோயிங் டு மை ஹோம் அப்படின்னு சாதாரணம் சொல்லலாம். So to go, I am going to go is always option. Definitely நீங்க omit பண்ணலாம். A verb with go can going to வச்சு நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஈஸியா எடுத்துலாம். இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே சேம் மீனிங் தான் கொடுக்கும். Next, present continuous for future arrangements. So future arrangements பத்தி இன்னும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். For example, I'm seeing some friends tonight. என் ஃப்ரெண்ட்ஸை இன்னைக்கு நைட் நான் பார்க்க போறேன். இங்க ஐ எம் சீயிங் சம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஃபியூச்சர்ல சொல்றதா இருந்தா present continuous சொல்லலாம், தப்பு கிடையாது. I can also say I am going to see some friends tonight. இதையும் சொல்லலாம், தப்பு கிடையாது. I am seeing சொல்லி நான் am plus போட்டு ing போட்டு நான் போடலாம். அப்படின்னா I am going to infinitive. I am going to see some friends tonight. Both give same answer, not a problem. We are having dinner at the house tomorrow. நாங்க வந்து அவங்க வீட்ல சாப்பிட போறோம். பிளான் பண்ணி வச்சிருக்கோம், சாப்பிட போறோம். ஓகே, ஆர் we are going to have dinner at their house tomorrow. ரெண்டுமே நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ் சென்ஸ் இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், she isn't leaving until Friday. அதாவது she is not leaving until Friday. Friday வரைக்கும் அவங்க வந்து போகிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றது. Talking about the future plan, something. They aren't coming to school next week. இது எல்லாமே நெகட்டிவ். They are not coming to school next week. They aren't coming to school next week. So நான் நேத்து சொன்ன மாதிரி வந்து they aren't அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது. நாட்ல For example, they aren't coming to school next week. அவங்க next week ஸ்கூலுக்கு வரல. They are not coming to school next week. அப்ப not அப்படின்னு அவங்க emphasize பண்ணும்போது not தான் ஸ்ட்ராங்கா சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு கன்ட்ராக்ஷன்ஸ்ல கொண்டு போவோம். So they are not or they aren't. உங்களுக்கு விருப்பம் எப்படி நீங்க சொல்லணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்,
பிளான் பத்தி கேட்கணும். What are you doing this evening? Future பத்தி கேட்கணும். What are you doing this evening? Okay. I'm meeting some friends tonight. So எப்படின்னு சொல்லலாம். Or I'm going to meet some friends tonight. Or I'm going to take a class tonight. Or I'm taking a class tonight. எப்படின்னு நம்ம சொல்லலாம். Next, are they coming to school next week? Yes, they are coming to school next week. No, they aren't coming to school next week. நம்ம இதை எப்படி வேணா சொல்லலாம். So going to இல்லாம சொல்லலாம். But present continuous future arrangements கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. But don't use present simple for this. I see some friends tonight. இந்த friends tonight வந்து நம்ம tonight இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான். Tonight, tomorrow, next week போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம கம்பேரிசன்ல வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவேன். பிரசன்ட் சிம்பிளுக்கும் பிரசன்ட் கன்டினியூஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். So let's review present continuous tense. A present continuous tense is a tense that talks about an action which is happening right now. இப்போ ஒரு action நடந்துட்டு இருக்கு அப்படின்னா we talk about present continuous tense. Generally, the rule of a present continuous tense is that we have to use be plus ing form of the verb. Okay, be plus ing form of the verb. எப்பப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் present continuous tense அப்படின்னு பார்த்தா இப்போ நடந்துட்டு இருக்க ஆக்ஷன், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு, பாஸ்ட் நடந்தது நமக்கு தெரியாது, ஃபியூச்சர் நடக்குமா என்பது நமக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு பிளான் பண்ணிட்ட போது அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா present continuous யூஸ் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டைம் ஃப்ரேம் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் he is singing வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் he is singing என்பது இப்போ நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் he is singing tomorrow அப்படின்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு பாடுறதுக்காக, ஆனா டுமாரோ நான் பிளேஸ் பண்ணல அப்படின்னா அது ஃபியூச்சரை குறிப்பிடாது. சோ ஃபியூச்சரை பத்தி நீங்க குறிப்பிடணும் அப்படின்னா மென்ஷன் தட் யூ மென்ஷன் a time factor to talk about the future. He is singing tomorrow. Tomorrow ன்னு சொல்லும்போது then it makes clear sense about it. Next is about present continuous tenseல going to plus infinitive யூஸ் பண்ணலாம். அதாவது be plus going to plus infinitive. Here be represents am, is, are plus going to plus infinitive. இதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கீங்க, ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க going to plus I'm going to sing tomorrow அப்படின்னு. So I'm singing tomorrow சொல்லலாம், இல்ல I am going to sing tomorrow. This is all about present continuous tense. Present continuous tense பத்திக்கும் questions frame பண்றது simple. இது be plus வச்சுதான் நம்ம auxiliary be வச்சு நம்ம question frame பண்ணுவோம். For example, she is writing a letter can be like, is she writing a letter? What is she writing? That's it. Negative சொல்லும்போது she is not writing a letter. So that's all about present continuous tense.